மீனா இது வரங்க. இந்தாங்க. ஏய் தேங்க்யூ. தலைவலிக்குது நானே கேட்கலான்னு நினைச்சேன், நீ எடுத்துட்டு வந்துட்ட. சரி, இன்னைக்கு ஆபீஸ்ல என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சு? லோன் மேனேஜர் வேலையில எப்படி இருந்துச்சு? ரொம்ப விசேஷம்தான். இன்னைக்கு உங்க அண்ணன் ராஜீவ் பேங்க்குக்கு வந்திருந்தால. என்னங்க அங்கேயே வந்து சண்டை போட்டானா? உங்களையும் பார்க்க வந்தா? அது சரி, என்ன பார்க்க ஏன் அவ்வளோ தூரம் வரப்போறான்? அவ்வளோ அன்பு இருக்கானா என் மேல? எங்க பேங்க்ல லோன் வேணுமா? என்ன பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். அப்புறம் அவன் லோன் விஷயமாவே பேசிட்டு இருந்தான், நான் வீட்டு விஷயமாவே பேசிட்டு இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேல டென்ஷன் ஆகி அவனே எந்திரிச்சு போயிட்டான். இத பாருங்க, கொஞ்சம் நல்லா அலைய வைங்க, உடனே கொடுத்துடாதீங்க. அப்பதான் உங்களோட அருமை பெருமலா அவனுக்கு புரியும். வீட்டுக்கு வந்த ஒரே மாப்பிளைய அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், கோடீஸ்வரிய கல்யாணம் பண்ணிருக்கிறங்கிற திமிரு எப்பவுமே அவனுக்கு இருக்குங்க. இப்படி அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நின்னாதான் அவன் திமிரு அடங்கும். இத பாருங்க, என்ன கேட்காம அவனுக்கு லோன் கொடுத்தீங்க, உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏய், அது ஆபீஸ் பணம். நீ என்னமோ என் பிரான்ச் மேனேஜர் மாதிரி பேசிட்டு இருக்க. அது அப்படிதான். நீங்க ஆபீஸ்ல லோன் மேனேஜரா இருந்தாலும் வீட்ல புருஷன் தானே. நீங்க ஏன் பேச்சு தான் கேட்டாகணும். நீ இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. உங்க அண்ணா கொண்டு வந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தேன், எல்லாத்துலயும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அவனுக்கு லோன் கிடைக்கிறதே டவுட்டு தான். பார்ப்போம். ஆனா உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். சரி, இப்ப எதுக்கு திடீர்னு லோனு? துவாரகேஷ் வேலையை கெடுத்து தொழிலாளிங்க பொழப்பில் மண்ணை போட்டு வெளிநாட்டு கம்பெனில இருந்து மிஷினரிஸ் இறக்கிறதுக்கு பிஸ்னஸ் செய்ய பேசியிருக்காங்க. மிஷினரிஸ் எல்லாம் வந்து ஹார்பரில் நிற்குதான். அது எடுக்கிறதுக்கு அமௌண்ட் தேவையா, அதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்றேங்க, லோனு தரவே தராதீங்க. உங்கள் அண்ணனுக்கு பாசம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. சந்தர்ப்பம் வரும், அப்போ பார்ப்போம். சரிங்க, ப்ரொவிஷன்லாம் வாங்கணும்னு சொன்னல, கடைக்கு போலாமா? சரி, 10 நிமிஷம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். எங்கடி இருக்க? மா, ஏய் மா, 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 ஏ உமா, உங்க அப்பா வீட்டுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். இங்க வரக்கூடாது நான் சொல்ல, ஒரு போலி அளவு பண்ணி தொலைய வேண்டியதானே. ஏ உமா, எங்கடி ஒளிஞ்சிருக்க? வாடி வெளியே. என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? திடீர்னு என் வீட்டு பக்கம் என்ன விஷயம்? நான் ஒன்னும் பாசத்துலலாம் இங்க வரல. அது தெரியும், என்ன விஷயம்? உமா எங்க? உமாவா? ஆமா, உமா எங்க? ஸ்கூலுக்கு குழந்தைய மட்டம் போட்டு இங்க வந்துட்டாளா? நான் குரல் கொடுத்ததும் ஓடி பத்திக்கிட்டாளா? அவையும் ஒண்ணும். வாட் நான்சென்ஸ் யூ டாக்கிங்? இது அவ வீடியா? அப்ப உமா எங்கயா? உமா வரல, குஷி இங்க வரல. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளவு சொன்னாலும் உனக்கெல்லாம் புத்தி வராதுல்ல, அவளுக்கு அறிவே வராது. நல்லபடியா நிம்மதியா போயிட்டு இருக்கிற குடும்பத்தை கண்டிப்பா நீங்கள கெடுத்தே ஆகணுமா? 6 வயசுக்கு அறிவில்ல, ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க? ராஜீவ் ப்ளீஸ் காம் டவுன். நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. உமாவும் குழந்தையும் உன் வீட்டில் இருக்காங்க. அவளை இங்க வந்து தேடினா என்ன அர்த்தம்? நீ அவளோட சண்டை போட்டியா? இல்லை அவள் கோச்சிலுக்கு என்ன வெளில போயிட்டாளா? அப்படிலாம் இல்ல, அவளையும் குழந்தையும் ஸ்கூல்ல விட்டுட்டு தான் வந்தேன். ஸ்கூல் டீச்சர் போன் பண்ணி குச்சி இன்னும் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றாங்க. உமாக்கு போன் பண்ணா போனை எடுக்கல, வீட்டுக்கு போனா அங்கேயும் அவ இல்ல. அதான் இங்கே தேடி வந்தேன். ராஜீவ் நான் சீரியஸா சொல்றேன், உமாவும் குழந்தை இங்க வரல. சும்மா சொல்லாதயா. தினசரி குஷிய ஸ்கூல்ல விட்டு உமா இங்கதான் வரா. குடும்பத்தை எப்படி கெடுக்கணும், எப்படி நாசம் பண்ணணும், யார் யார் வேலையை கெடுக்கணும், யார் யார போட்டு கொடுக்கணும் தினசரி அவளுக்கு பாடம் ஓதி அனுப்புற. அவ அங்க வந்து தலையாட்டி போகும் மாதிரி அப்படியே செய்யறா. உலகத்திலேயே 3ஆம் தர வேலை பார்க்கற போது அப்ப நீந்தாயா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ராஜீவ். அனாவசியமா பேசாத. உமா தேடுற வேலையை மட்டும் பாரு. அவளை நீ என்ன பண்ணிட்டு நான் தான் மேல சந்தேகப்படணும். என்னது? ஆமாயா, ஒரு நல்ல மருமகளை மூத்த மருமகளை மதிச்சுங்களா? அவளை கோடீஸ்வரனோட பொண்ணு மாதிரி நடத்துங்களா? அவளை உன் ரூம்ல ஒரு ஏசி போடுறதுக்கு வக்கு இருக்கா? இங்க பாருங்க, ஏசி மிக்சி கிரைண்டரை பத்தி பேசுற நேரம் இது இல்ல. நீ தானே ஆரம்பிச்ச. அவளுக்கு அந்த வீட்டுல மரியாதை இருக்கா?
உன் தம்பி அவளை அண்ணின் கூட பார்க்காம நீ வா போ வாடி போடின்னு கூப்பிடுறான். இது கேட்டு வேடிக்கை பார்க்கற? அவனை வாடா போடான்றான். கை நீட்டி அடிக்கிறவளுக்கு வந்துட்டாயா? உனக்கே இந்த வீட்டுல மரியாதை கிடையாது. என் வீட்டை பத்தி பேசாதீங்க. நீ பேசினா நானும் பேசுவேன். உமா இப்ப எங்க? அவளை என்ன பண்ணீங்க? நீங்கெல்லாம் சேர்ந்து அவ்வளவு பண்ணிட்டு இங்க வந்து இப்ப தேட மாதிரி டிராமா பண்றியா? என் மகளுக்கும் பேத்திக்கு தான் ஆச்சு. தொலைச்சிருவோம் உன்னை. நாங்க அவளை ஒண்ணும் பண்ணல. நீ பண்ணலனா என்ன? உன் தம்பி பண்ணிருப்பான், உன் தம்பி பொண்டாடி பண்ணிருப்பான். அவளுக்கு என் பொண்ணுக்கு தான் ஆகாத. போய் தேடு. உன் வீட்டுல இருக்க ஆளுங்கிட்ட போய் கேளு. உன் முதுகுல முறிக்கிறதுக்காக உன் தம்பி பொண்டாட்டி அவளை கடத்தி வச்சிருக்கலாம். அவன் ஏன் அப்படி பண்றான்? நீ 10 பேர் குடும்பத்தை கெடுத்தேன்னு சொல்றான்ல, அதான் உன் குடும்பத்தை கெடுத்து உனக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறதுக்காக அவன் கிளம்பிட்டான். போ, ஓடி போய் பிடி. யோ, எங்க இருக்கீங்க? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உமாவை குழந்தை காணோம், போய் தேடுங்கயா. எனக்கு இன்னும் 2 வரல. அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லணும், புரியுதா? முடிங்க. மே கம் இன்? எஸ் கம் இன். வாங்க சார். ஹலோ சார். திடீர்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, என்ன விஷயம்? அது வந்து டாக்டர், என் பிள்ளை ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் நாங்க ரெகுலரா கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு பழைய ஞாபகங்கள் வர மாதிரி பழைய போட்டோஸ் காமிக்கிறது, அவனுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறது, அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறது, அப்புறம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது, அவனுக்கு எப்படியாவது பழைய நினைவுகள் வரணும்னு அத்தனை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். ஆனா அவன்கிட்ட எதுக்குமே ரியாக்ஷன் இல்லை சார். நீங்க அவசரப்படக்கூடாது சார். அவன் நாங்க எது பேசினாலும் திருப்பி பேச மாட்டேங்கிறான். ஆனா ஒரு பர்டிகுலர் நேம் சொல்லும் போது மட்டும் அதுக்கு மட்டும் அவன் பாசிட்டிவா ரியாக்ட் பண்றான். இஸ் இட்? ஆமா டாக்டர், நானே ஒரு 2-3 டைம்ஸ் அந்த பேரை அவன் கிட்ட சொல்லி பார்த்தேன். அவன் ரியாக்ஷன் பாசிட்டிவ் ஆயிடுது. நானே பார்த்தேன். அப்படி என்ன பேரு? பிரியா. பிரியா யார் சார்? அவனுடைய லவர் சார். அந்த பொண்ணுக்கும் இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நிச்சயார்த்தம் வரைக்கும் பேசணும். சொல்ல போனா அவன் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே அந்த பொண்ணு பிரியா தான். ஓ, அன்னைக்கு ஈசிஆர்ல பைக்ல ஏத்திட்டு போன்னு சொல்லிச்சே அந்த பொண்ணு தானா? டாக்டர், ஐ எம் ரியலி சாரி. நான் அன்னைக்கு பைக்ல போய் அடிபட்டதுன்னு சொன்னது போய். ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட். அதுல பொண்ணு கொஞ்சம் கோவப்பட்டு ஃப்ளவர் வாஸ் எடுத்து அவன் தலையில அடிச்சிட்டான். அதனால தான். வெரி வயலண்ட் லவ். ப்ளீஸ், நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. சரி விடுங்க சார். இப்ப என்ன பண்ணலாம்? பிரியான்னு அந்த பேரை சொன்னா அவன்கிட்ட ஒரு ரியாக்ஷன் தெரியுது. சேஞ்ச் கட்டாயம் இருந்தாகணுமே. அடிப்படுறதுக்கு முன்னாடி கடைசியா உங்க பையன் அந்த பொண்ணை தான் பார்த்திருக்கான். அந்த பொண்ணு மூலமா தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவன் மனசுல பதிவான கடைசி சம்பவங்கள் அவ சம்பந்தப்பட்டதுதான். அதனால அந்த பேரை சொன்னதுமே அவன் நினைப்பு வர்றதுல தப்பு இல்லையே. இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். உண்மைதான் டாக்டர். இப்ப கூட கோயில பிரியாவை பார்த்திருக்கான். அவளை பார்த்த உடனே அவன்கிட்ட பல மாறுதல் தெரியுது. அதனால பிரியாவோட பேரை தொடர்ந்து சொல்லலாமா? அதனால என் பையன் குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செக் பண்ணி பார்த்துடலாமே. ஆமா, அவங்க பையனை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? ரிசப்ஷன்ல என் பையனும் ஒய்ஃபை வெயிட் பண்றாங்க. நான் கூப்பிடுறேன். நர்ஸ், ஐஜி சார் மிஸ்ஸஸும் அவங்க பையனும் வெளியே வெயிட் பண்றாங்க. என் ரூமுக்கு அனுப்புங்க. உட்காருங்க மேடம். ஹாய் சஞ்சய், வாங்க. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. சரி, உங்களுக்கு தலையில வலி ஏதாவது இருக்கா? இல்ல உடம்புல எங்கேயாவது வலி? ஆர் யூ கம்ஃபர்டபிள்? சொல்லுங்க. சார் ஃபைல். பிரியா? சார் என் பேரு தனு. சரி, நீங்க போங்க. ஐஜி சார், நீங்க சொன்னது சரியா தான் இருக்கு. வெரிஃபை பண்ணியாச்சு. அதான் டாக்டர், இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்கு ஒரே ஒரு மருந்து தாமா இருக்கு. நான் இதுவரைக்கும் எழுதி கொடுத்த எல்லா மருந்தையும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்திடுங்க. இப்ப இந்த மருந்து கொடுத்து பாருங்க.
பிரியா. இனிமே மனோரீதியா இந்த மருந்து கொடுத்து பார்ப்போம். இந்த மருந்து உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து தானே? ஆமா டாக்டர், எங்களுக்கு தெரிஞ்ச மருந்துதான். ஒரு 6 மாசமா எங்களுக்கு தெரியும். இந்த மருந்து நீங்க கேட்குற நேரத்தில் கிடைக்குமா? ம் நர்ஸ், உள்ள வாங்க. டாக்டர் இவரை கூட்டு போங்க. வாங்க சார், வாங்க. பிரியாவை தேவைப்பட்டா பேசி வர வைக்கலாம் டாக்டர். ம், உங்க ரிலேஷனா அவங்க? ரிலேஷன்லாம் இல்லை, பட் கொஞ்ச நாள் பழகினவங்க தான். அவங்க அண்ணி எங்களுக்கு ரொம்ப பழக்கம் சார். இவங்க 2 பேரையும் அடிக்கடி மீட் பண்ண வைங்க. அது உங்களால முடியுமா? ரிக்வெஸ்ட் பண்ணா முடியும் டாக்டர். ஆனா இதுதான் குணப்படுத்துற வழின்னு நான் சொல்லல. ஆனா முயற்சி பண்றதுல தப்பு இல்லையே. புரியுது டாக்டர். ம், குட். ஆல் தி பெஸ்ட். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே, வாங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். புது நம்பரா இருக்கே. ஹலோ. யாரு? கதிர்டா செல்லம். எனக்கு நல்லா தெரியும் கள்ளி, நீ என் செல்லண்டி. எனக்கு தெரியும் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன்னு. எத்தனை நாள் ஆனாலும், மாசமானாலும், ஜென்மம் ஆனாலும், வருஷமானாலும் நீ என்னை மறக்க மாட்ட. மறக்கிற மாதிரியா நம்ம உறவு? நீ எங்க இருக்க? தகவலா கேட்குறியா இல்ல சந்தோஷமா கேட்குறியா? சீ. அப்போ சீ, நீ எங்க இருக்கன்னு தானே கேட்டிருக்கணும். அந்த சீ எடுத்து முன்னாடி போடாம பின்னாடி போட்டிய கண்ணு. இனிமே என்னாலேயே நீ சீ பட்டம் வாங்கி சாவ போறடி மவள. ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க கூட சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? அது சைட் டிஷ் கண்ணு, நீ தான் எனக்கு மெயின் டிஷ். கருமம் முடிச்சவனே. வெயிட் வெயிட் வெயிட். நீ மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு மூச்சு பிடிச்சிக்கிட்டு பேசினாவே சகிக்க மாட்டேங்குது. அதனால உன்னோட டயலாக் நானே பேசணுமா? ஏண்டா ராஸ்கேல், உன்னை அடிச்சு தோச்சு அசிங்கப்படுத்தி துரத்தி அனுப்புனா கூட திரும்பி வந்து கூட நீ திருந்தலையா? நீ உனக்கு வெக்கமாவே இல்லையா? அப்படி தானே கேட்குறேன். கொஞ்ச நாளா தலைமறைவா இருந்தப்ப நான் என்கிட்டயே பேசி பார்த்தேன். ஏண்டா கதிரு, மீனா உன்னை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாலே உனக்கு வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? வெக்கம், மானம், ரோஷம், நீ எல்லாம் மனுஷனா எல்லாம் மிருகமா இப்படி எல்லாம் திட்டுவியே. அத மாதிரி நானே என்ன சொல்லி திட்டி பார்ப்பேன். ஆனா அந்த ரியல் கதிர் இருக்கான்ல, அவன் வெக்கமே இல்லாம சிரிக்கிறாமா. அவனுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கான், நீ தான் வேணுமா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படியே பச்சை பச்சையா சொல்றாமா. திருட்டு மாங்காய்க்கு தான் ருசி அதிகம்னு பஞ்ச டைலாக் வேற அப்படி சொல்றான். அவனை என்ன பண்ண சொல்ற சொல்லு. சரிதான் வாடான்னு அவன் வழிக்க நான் வந்துட்டேன். எப்படி? இங்க பாரு, உன்னை அடிச்சு கொல்ல போறேன். கரெக்ட். உன் கையால செத்தா அது கூட சொர்க்கம்தான். சரி நீ வா, நீ என்ன வந்து அடி கொல்லு, என்ன வேணுமோ பண்ணு. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நாசமா போயிடுவ. அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா உன் கண்ணை குத்தாம விட மாட்டாரு. இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் கடவுள் கண்ணை குத்த ஆரம்பிச்சா அவருக்கு இந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் உலகத்துல இருக்காது. புரிஞ்சுக்கடி. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. எப்பவோ ஒரு முறை தப்பு நடந்து போச்சு, அதுக்காக ஜென்மம் பூரா தண்டிச்சிட்டு இருக்கியா? இது உனக்கு நியாயமா இருக்கா? ரொம்ப வருத்தப்படுறியே. உன்னை ஆறுதல் பண்ணதான் கூப்பிடுறேன், புரிஞ்சிக்கவே மாட்டேன்றியே மீனா கண்ணு. கடைசியா என்ன சொல்ற? உனக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு நஷ்ட ஈடு வேணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். நான் இவ்வளவு அழுது புலம்பியும் நீ அடங்கலல்ல? சரி, நான் யோசிக்கிறேன். ஏதோ கொஞ்சமா வெளிச்சம் தெரியுது. ஓகே. இன்னைக்கு என் புருஷன் ஆபீஸ் விஷயமா டூர் போறாரு. நாளைக்கு வா, நாம சந்திப்போம். சூப்பர். தேங்க்ஸ்மா.
திஸ் வாட் ஐ வாண்ட். நம்ம நினைச்சது கிடைச்சிருச்சு. ஷாமலா, பூஜை முடிச்சிட்டேன். நீ இன்னும் காஃபியே கொடுக்கல எனக்கு. சீக்கிரமா. இந்தாங்க காஃபி. வாங்கிக்கோங்க மாமா. என் பக்கம் வராதே வராதேன்னு சொன்னா புரியாதா உனக்கு? எனக்கு நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு பேச்சு. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலைங்கிற, காஃபி போட்டு கொடுக்குற. உன்னை நான் கேட்டனா? ஏய், உனக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலை? நான் தான் அவர் காஃபி போட்டு குடுக்கறேன்னு சொன்னேன்ல. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு அவர் கேட்டு பேபி ஏத்துற. ச்சே, வீடா இது? பலகார கூடா. அப்பா போதும்பா. ஏய், நீ வீட்டை விட்டு வெளியில போடா. போதும், நிறுத்துங்கப்பா. உண்மையிலே உங்களுக்கு கஸ்தூரி ஏத்த மேல மதிப்பும் மரியாதையும் இருந்தா உங்க பொண்ணு இப்படி வீட்டை விட்டு அனுப்புவீங்களாப்பா? பிரியா, நீ வாயை மூடு. முடியாதுப்பா. அவங்களை எத்தனை தடவை தான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவீங்க? அவங்களும் ஒரு மனுஷி தானப்பா. அவங்களுக்கும் தன்மானம் இருக்குப்பா. 100 தடவை நீங்க அவங்கள போன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியே அவங்க போகாம இருக்காங்கன்னா அது உங்க மேல வச்சிருக்க மரியாதை, அவங்க இந்த குடும்பத்து மேல வச்சிருக்க பாசம்பா. ஏய், வாயை மூடுடி. நீ என்ன பெரிய மனுஷியா? உங்க அப்பாவுக்கே அட்வைஸ் பண்ற? நீ பேசாம இருமா. ஒரு அம்மாவா, குடும்ப தலைவியா இந்த குடும்பத்தை காப்பாத்த துப்பு இல்ல? எப்ப பார்த்தாலும் உமா நீக்கு ஜாலரா போடுறதுக்கே நேரம் பத்தல. நீ எல்லாம் எதுக்குமா பேசுற? பா, நீங்க ஸ்னேகானிய வர வர ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்கப்பா. பிரியா, நீ ரொம்பவே பேசுற. வெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு அவங்கள முதல்ல வெளியில போக சொல்லு. இல்லைன்னா நான் போறேன். மாமா ப்ளீஸ். நானே இந்த வீட்டை விட்டு போறேன். நாம போறோம் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. இல்ல, நான் மட்டும் தான் போறேன். நீ இங்க தான் இருக்க. பைத்தியமா நீ? நான் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். ஏய், அவ போனா போயிட்டு போறாடா. நீ என்ன போறேன்னு சொல்ற? நீ சும்மா இருமா. ஒரே பத்து இருந்தாலும் உனக்கு புள்ள வேணும்ல? அதுல என்னடா தப்பு? அது என் கருணாகரமாவை செஞ்சா உலகமாக குத்தம், அப்படிதானே? அது வந்து நான் ஷாமலா, விதண்டாவாதம் இங்க தேவையில்லை. மாமா, இங்க யாரும் விதண்டாவாதம் பண்ணல. நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள அடித்தடி இருக்கலாம், என் வெட்டு குத்து கூட இருக்கலாம், பிரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க இருப்பேன்னு சொன்னேனே தவிர எனக்கு போக்கடம் இல்லாமலாம் இல்ல. அதுதான் தெரியுமே. நீ நேரா அந்த கொலைக்காரன் வீட்டுக்கு போய் அடைக்கலமா நிக்கல. நான் என் பேரை மாத்திக்கிறேன்டி. அத்தை, நான் ரோஷம் இருக்கிறவ. எனக்குன்னு தன்னம்பிக்கை இருக்கு, சுய கௌரவம் இருக்கு. நான் என் சொந்த கால்ல நிக்கிற பொண்ணு. ஸ்னேகா, என்னை விட்டு நீ போக கூடாது. நீ போனா நானும் வருவேன். இல்ல துவா, மாமாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. உமா அக்கா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. பிரியாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த வீட்ல உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நீ ஒரு நல்ல பையனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் தீர்த்து இங்கே இரு. போதுமாப்பா? இன்னுமாப்பா அண்ணியோட அன்பு உங்களுக்கு புரியல? ஆமா, புரியல. என்ன பண்ணணும்ங்கற? உங்களுக்கு புரியாதுப்பா. அன்பு புரியாது, பாசம் புரியாது, எதுவுமே புரியாது. உங்களுக்கு எந்த காலத்திலயும் நல்லவங்கள அடையாளம் தெரியாதுப்பா. எல்லா காலத்திலயும் கெட்டவங்கள தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. ஆனா உங்க அராஜகம் ஜெயிக்காதுப்பா. நான் ஜெயிக்க விட மாட்டேன். பிரியா, மாமாவை எதிர்த்து பேசாத. முடியாது அண்ணி. இன்னைக்கு நானும் அவரை பார்த்து வாயை மூடுன்னு சொல்றேன்ல. ஆமா, பிரியா இப்படிதான் கோவத்துல எதையாவது வளரிக்கிட்டு இருப்பா. நீங்க அதெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க. நான் உங்களோட உறவுக்காகவும் உங்களோட பாசத்துக்காகவும் கட்டுப்பட்டுதான் இவ்வளவு நாள் இங்க இருந்தேன். சக்கரை அதிகமானா அது கூட விஷம்தான் இல்ல மாமா. இப்ப அது மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் இந்த வீட்டுல இருந்து எதையுமே எடுத்துட்டு போல மாமா. என் புருஷை கட்டின இந்த தாலியும் உங்களோட ஆசீர்வாதத்தையும் தான் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டே.
இந்த ஆசீர்வாதமாவது கொடுத்தீங்களே. தேங்க்ஸ் மாமா. அப்பா போதும்பா உங்க அராஜகம், நிறுத்துங்கப்பா உங்க அக்கிரமத்தை. இதுக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லையா? நாங்கெல்லாம் உங்க அடிமைகளாப்பா. அண்ணி, நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது அண்ணி. நீங்க இந்த வீட்டை படி தாண்டி ஒரு அடி வச்சீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருவேன். பிரியா, பிரியா, அப்படிலாம் ஒண்ணு நடக்க போறது இல்ல. அப்பா அம்மாக்கு அடங்கி ஒரு நல்ல பொண்ணா நீ இந்த வீட்டுல இரு. நான் வரேன். ஏய், ஸ்னேகா. ஏய், ஸ்னேகா. அண்ணி, அண்ணி, போதுன்றல. அண்ணி, 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 ஸ்னேகா, போகாதீங்க அண்ணி. சொல்றது கேளு. ஏய், அண்ணி, ஸ்னேகா. ஏய், அண்ணி. நில்லு. நானும் வரேன், நில்லு. போகாதீங்க அண்ணி. பிரியா ஏய், பிரியா 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 என்னாச்சுமா? துவாரகேஷ், என்னாச்சுமா? துவாரகேஷ், பிரியா, என்னமாச்சு? இங்க பாரு. ஏய், பிரியா,